செம்பு கம்பியில் தங்க முலாம் பூசி போலி நகை தயாரித்து ஹால்மார்க் முத்திரையை பதித்து வங்கி மற்றும் சேட்டு கடைகளில் அடகு வைத்த மோசடி செய்த கும்பல் சிக்கியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கைவரிசை காட்டியவர்கள் சிக்கியது எப்படி? தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. இதனை பயன்படுத்தி ஒரு சில கும்பல் போலி தங்க நகைகளை தயாரித்து அடகு வைத்தும் விற்பனை செய்தும் வருகிறது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சாலையில் சுந்தரமூர்த்தி என்பவர் அடகு கடை வைத்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சுந்தரமூர்த்தியிடம் ஒருவர் 3 சவர நகையை அடகு வைத்து 1,35,000 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு சென்றுள்ளார். அந்த நகையை நவீன இயந்திரத்தில் பரிசோதித்த போது செம்பு கம்பியில் தங்க முலாம் பூசி விற்பனை செய்திருப்பது தெரிய வந்தது. மேலும் ஹால்மார்க் முத்திரையும் போலியாக அதில் அச்சிடப்பட்டு ஏமாற்று வேலையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இது குறித்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் குற்றவாளியின் அடையாளத்தை கண்டுபிடித்தனர். அடகு கடையில் இருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்த போது ஏற்கனவே இதேபோல் மோசடி செய்து கைது செய்யப்பட்ட கும்பகோணத்தை சேர்ந்த பரசுராமன் என்பது தெரிய வந்தது. சிறையிலிருந்து வெளியே வந்த பரசுராமன் மீண்டும் செம்பு கம்பியில் தங்க முலாம் பூசி மத்திய அரசின் ஹால்மார்க் முத்திரையை போலி நகையில் அச்சிட்டு 2 பேருடன் சேர்ந்து அடகு கடையில் பணம் வசூலித்திருக்கிறார். இதையடுத்து பரசுராமன் காரைக்கால் நேரு நகரை சேர்ந்த சதீஷ், சொக்கநாதர் கோவில் தெருவை சேர்ந்த முருகவேல் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு வங்கிகள் மற்றும் நகை அடகு கடைகளில் போலியான நகைகள் வைத்து பல லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தங்கத்தின் விலை உயர்வை சாதகமாக்கி மோசடியில் இறங்கியிருக்கக்கூடிய கும்பலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த மோசடி கும்பல் குறித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நகைக்கடை மற்றும் அடகு கடைகளுக்கு போலீசார் எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பி வருகின்றனர்.